कृत्वा नित्यविधिं सम्यक् गन्तव्यं सदसि द्विजान् समाहूयत प्रष्टव्यः தர்மசாஸ்திரவிநிர்ணயः. இப்போ பார்க்குறோம் நம்ம இப்போ சத்யவிரதன் காட்டிலேருந்து நாட்டுக்கு வந்துட்டான். மந்திரிகள் எல்லாம் அழைச்சின்னு வந்துட்டான் அவனை காட்டிலேருந்து. அப்பா அருணன் ராஜா அவருக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். வரிசையாக எப்படி நடத்தணும், பிராமணாலெல்லாம் நல்ல பாவிக்கணும், சன்மானம் பண்ணணும், அவளெல்லாம் நாட்டில் நீ நல்லவர்களை எல்லாம் ரட்சிக்கணும், கெட்டவர்களெல்லாம் தண்டனை கொடுக்கணும், எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நித்திய விதியும் கிருத்துவா, டெய்லி உள்ள காரியங்களை காலங்காத்தால் எழுந்திருந்து எல்லாம் உன்னுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி விட்டதுக்கப்புறம் சமயக் கந்தவியம் சதசி, ஒரு கான்ஃபரன்ஸில் போனோம், எல்லாருக்கும் உன்னுடைய ப்ரெசன்ஸை காட்டணும், எல்லாரோட குறைகளை எல்லாம் கேட்டு வாங்கணும் இல்லையா. ஸோ சமயக் சதசி கந்தவியம், சதஸுக்கு போனோம். நீ துஜான் சம் ஆகூய, பிராமணாலெல்லாம் அந்த சதஸ்திர கூப்பிட்டு விடணும், அவளெல்லாம் வரவழைக்கணும். சம் ஆகூயா கூப்பிட்டு விட்டு பிரஷ்டவியக தர்மசாஸ்திர விநிர்ணயக, அவளை வச்சு சொல்ல வைக்கணும். என்ன சொல்லணும்வா, தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது, அது அறுதிட்டு கூறக்கூடியது. விநிர்ணயக, அது நிச்சயமாக என்னதெல்லாம் தர்மம்னு சொல்கிறதோ அந்த தர்மசாஸ்திரத்தை அவளை வச்சு அந்த சதஸில் சொல்ல வைக்கணும். ஏன்னா மக்களையும் அந்த லெவலில் கொண்டு வரணும், தான் மட்டும் நல்லவனாக இருந்தால் போகாது. இப்போ ஜனகராஜாவோட மித்திலா தேசத்தில் எல்லாருமே அப்படி ஒரு பக்தியோடும் ஒரு ஞானிகளாகவுமே இருந்தான்னு சொல்லுவாள். அது மாதிரி ராஜா எவ்வழி மக்கள் வழி, அது மாதிரி நீ எல்லா பிராமணாலையும் கூப்பிட்டு அங்கே அட்ரஸ் பண்ண சொல்லணுங்கிறார். கிருத்வா நித்யவிதிம் சம்யக் கந்தவ்யம் சதசி த்விஜான் சமாஹூய ச பிரஷ்டவ்யः தர்மசாஸ்திர விநிர்ணயः. सम्पूज्य ब्राह्मणान् पूज्यान् वेद वेदान्त पारगान् गोभूहिरण्यादिकं च देयं पात्रेषु सर्वदा. ஸோ பூஜ்யான் பிராமணான், பூஜிக்க தகுந்த பிராமணர்கள், வேத வேதாந்த பாரகான், வேதங்கள் வேதாந்தம், வேதாந்தங்கிறது இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேதம், அது உபனிஷதங்கள். ஸோ அந்த உபனிஷதங்களை எல்லாம் பாரகான் படித்து கரகண்டுட்டாங்கிறார். அப்படிப்பட்ட பிராமணர்களை சம்பூஜ்ய பூஜை பண்ணி கோ பூஹு ஹிரண்ய ஆதிக்கம், ஸோ பூமிக்கு தானம் பண்ணணும், அவளுக்கு பசுதானம் பண்ணணும், தங்கம் ஹிரண்யம் அந்த தங்கத்தை எல்லாம் தியானம் பண்ணணும் அவளுக்கு. தேயம், தேயம்னா கொடுக்க வேண்டும். பாத்திரேஷு சர்வதா, பாத்திரேஷுனா நல்ல பாத்திரம், அப்படி படித்தவர்கள் வேதம் அறிந்தவர்கள் அவர்களுக்கு நீ அதையெல்லாம் அந்த நல்ல பாத்திரங்களை அறிந்து பாத்திரம் அறிந்து பிச்சை எடு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தானத்தை அப்படி கொடுங்கிற. சம்பூஜ்ய பிராமணான் பூஜ்யான் வேத வேதாந்த பாரகான் கோபூஹிரண்யாதிகம் ச தேயம் பாத்ரேஷு சர்வதா. अविद्वान् ब्राह्मणः को अपि न एव पूज्यः कदाचन आहारात् अधिकं नैव देयं मूर्खाय कर्हिचित्. ஸோ அவித்வான் பிராமணக, படிக்காத பிராமணன், ஒன்றும் தெரியாது, வித்வத்தே இல்லை அவன்கிட்ட, அப்படிப்பட்ட பிராமணனை யாராக இருந்தாலும் சரி நைவ பூஜ்யக, பூஜை பண்ணாதே, அவன் நல்ல பாத்திரம் கிடையாது, அவன் பேருக்கு தான் பிராமணன் இல்லையா, பிரம்ம பந்துன்னு பேர் அவனுக்கு, பேருக்கு நேம்சேக் பிராமணன் பேர். ஸோ அவனெல்லாம் கூப்பிட்டு அவனெல்லாம் பூஜை பண்ண தேவையில்லை, இந்த கதாச்சனை ஒரு பொழுது அவனை பூஜிக்காதே. ஆகாராத் அதிகம் நைவதேயம், அவனுக்கு நீ என்ன பண்ணனா, ஒரு பிராமணனாக பிறந்துட்டான், குலத்தில் பிராமண குலத்தில் வந்துட்டான்ங்கிறதுனால சாப்பாடு போடுங்கிறேன், போனால் போகிறது அவன் சாப்பிட்டுட்டு போட்டான். அதனால் ஆகாரத்தை அதிகம் நைவதேயம், ஆகாரத்தை தவிர வேறு எதுவும் ஒன்று கொடுக்காதே. மூர்க்காய கருகிச்சித்து, மூர்க்கனுக்கு எதையுமே அந்த மாதிரி கொடுக்காதே, ஆகாரத்தை மட்டும் போடு. அவித்வான் பிராமணः கோபி நைவ பூஜ்யः கதாச்சன ஆகாராத் அதிகம் நைவ தேயம் மூர்க்காய கர்ஹிச்சித். न वा लोभात् त्वया पुत्र कर्तव्यं धर्मलङ्घनम् अतः परं न कर्तव्यं क्वचित् विप्र अवमाननम्. ஸோ புத்திர, பிள்ளையே, நவா லோபாத், நீ லோபத்தோடு பேராசையோடு தர்மலங்கனம் ந துவயா கர்த்தவியம், நீ தர்மத்தை மீறக்கூடாது. ஏதோ பொய்யான வழியில் கெட்ட வழியில் ஏதோ கிடைக்கிறது பணம் கிடைக்கிறதுங்கிற காரணத்தினால அந்த லோபத்தினால எந்த ஒரு தர்மத்தை மீறின காரியத்தை நீ செய்யாதே. அதப்பரம் நான் கர்த்தவியம் கொச்சித் விப்ர அவமானனம், பிராமணர்லாம் அவமானப்படுத்தவே படுத்தாதேங்கிற. ஏன்னா பிராமணர்களுக்கு அவ்வளோ சிரேஷ்டமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கு சாஸ்திரம். அதனால கொச்சித் ஒரு பொழுதும் விப்ர அவமானனம் ந கர்த்தவியம். ஸோ அதுக்கப்புறம் கடைசி கேட்டுக்கோ, பிராமணர்களை ஒரு பொழுதும் நீ அவமானம் பண்ணாதே. புத்திர கர்த்தவ்யம் தர்மலங்கனம் அத
देवाश्च माननीयाः प्रयत्नतः कारणं क्षत्रियाणाञ्च द्विजा एव न संशयः. ஸோ பிராமணர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பூமி தேவர்கள், பூமியில் வாழக்கூடிய தேவர்கள். பூமி தேவான்னு சொன்னால் மகி தேவகா, பூமி தேவகா எல்லாம் பிராமணர்களுக்கு ஒரு பேர். ஏன்னா தேவர்கள் பூமியில் வாழற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள்ட்டார். ஸோ பூமி தேவர்கள் மானனியாக பிரயத்னத்தக முயற்சி பண்ணி எந்த காரணம் கூட அவமானம் பண்ணாமல் மதிக்கணும், அவளை மானனியாக கௌரவம் கொடுக்கணும். சத்ரியானாம் காரணம் ச அவர்கள், ஏன்னா சத்திரிய ஜாதி வரத்துக்கு காரணமே அவர்கள் தான்ட்டார். ஏன்னா நம்ம பார்க்குறோம் முதல்ல பிராமணர்கள் வர, அப்புறம் ராஜாக்கள் சில பேர்லாம் அப்படியே சத்திரிய குலத்தை தழுவிட்டு போயிடுறான். அப்படியே சில சத்திரிய வம்சத்தில் பிறந்த சில பேர் வந்து பிராமண குலத்தை தழுவிட்டு போகிறோம், அதையும் பார்க்குறோம் நம்ம இல்லை. இதில் பாகவதம் படிக்கிறோச்சோ அது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி காரணம் இந்த சத்திரியர்கள் நன்னா இருக்கா அப்படிங்கிறதுக்கு காரணமும் அவள் தான். ஏன்னா அவளுடைய பூஜை, அவளுடைய அந்த யாகம் யஜ்யம் அதுதான் நாட்டையே காப்பாற்றுறது. ஸோ அவளுக்கு காரணம் அவர்கள். துஜாகா ஏவன சம்சேக பிராமணா தான்ப்பா, அதில் சந்தேகமே கிடையாது. நம்மளாம் நல்ல நல்கதி இருக்குன்னா அது காரணம் பிராமணர்கள். ब्राह्मणा भूमिदेवाश्च माननीयाः प्रयत्नतः कारणं क्षत्रियाणां च द्विजायेव न संशयः. अद्यः अग्निः ब्रह्मणः क्षत्रम् अश्मनः लोहम् उत्थितं तेषां सर्वत्र गं तेजः स्वासु योनिषु शाम्यति. अद्यः अग्निः. ஸோ வாட்டர்லேருந்து தானே அக்னி வருது. அந்த கிரியேஷன் சிஸ்டமில் பார்த்தோம்னா இது வாயோஹோ அக்னி அக்னேர் ஆபக இல்லையா. அப்போ அக்னிக்கு ஆதாரம்னு எடுத்துக்கணும். ஸோ அக்னேகே ஆபகன்னா அக்னிலேருந்து இது ஆப்ப வந்தது, தண்ணி வந்தது. ஆனால் தண்ணிக்கு ஆதாரம், மூல ஆதாரம் எதுலேருந்து வந்தது? அத்பிகி. ஸோ அந்த நீர் தான் ஆதாரம் அக்னிக்கு. பிரம்மணக சத்திரம், அதே மாதிரி சத்திரர்களுக்கு ஆதாரம் அப்படி நிலைன்னு யாருன்னு பார்த்தா பிராமணர்கள். அஸ்மனக லோகம், அஸ்மனக அதாவது எந்த ஒரு தாத்துக்கும், அஸ்மனகான்னு சொன்னால் கல். ஸோ எந்த ஒரு கல்லுன்னு எந்த தாத்து, ஒரு காப்பராக இருக்கலாம், இல்லை பித்தளையாக இருக்கலாம், எது வெங்கலமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுக்கு அந்த தாத்து பொருள் தான் முக்கியம். அதுலேருந்து தான் அந்த ஒரு பாத்திரமோ ஏதோ அஸ்மனகான்னு சொன்னால் இந்த இடத்துல பாத்திரம் எடுத்துக்கலாம். எந்த பாத்திரம் கொண்டுறதுக்கும் அதோட முக்கியமான ஆதாரம் பேஸ் அந்த தாது பொருள் தான். ஸோ அது மாதிரி உத்திதம் இப்படி தான் வந்திருக்கு, எல்லா சாமானுமே வந்திருக்கு. கல்லுலேருந்து அந்த தாது பொருள்லேருந்து அந்த பாத்திரம் வருது, அந்த லோகம் எந்த பாத்திரமோ அது வருது. தேஷாம் சர்வத்திரகம் தேஜக. ஸோ இப்படி அவர் எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய அந்த தேஜஸ், அந்த ஒளியாது சுவாசு யோனிஷு சாமியத்தி, கடைசியில் எங்கே போய் முடியும்னு சொன்னால் தன்னுடைய ஆதாரத்தில் போய் முடியும். அது மாதிரி உருக்கினோம்னா காப்பரை உருக்கினா திருப்பி அது பாத்திரத்தை உருக்கினா காப்பராயிடும். ஸோ அதோட யோனி எதுலேருந்து அது வந்ததோ, எந்த தாத்துலேருந்து வந்ததோ அந்த தாத்துவாகவே போய் அடைஞ்சிடும். அதே மாதிரி ஒரு களிமண் பானையை உடைச்சா திருப்பி களிமண்ணாக ஆகிடும், அது திருப்பி அது மண்ணோடு மண்ணாக போயிடும். அதே மாதிரி பிராமணர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள்ட்டேருந்து வந்தால் கடைசியில் அவள் அதிலே போய் அடங்கிடுவா. அந்த தன்னுடைய காரணத்தில் எல்லாமே ஒடுங்கும் அப்படின்னு சொல்கிறான். अद्यः अग्निः ब्रह्मणः क्षत्रम् अश्मनः लोहमुत्थितं तेषां सर्वत्र गं तेजः स्वासु योनिषु शाम्यति. तस्मात् राज्ञा विशेषेण माननीया मुख उद्भवाः दानेन विनयेन एव सर्वथा भूतिम् इच्छता. तस्मात् ஆகவே ராஜ்ஞா ஒரு ராஜாவால்னு அர்த்தம். ராஜாவால் விசேஷேன முக உத்பவாக மானனியாக. முக உத்பவாகனா யாரு? முகத்தில் தோன்றியவர்கள், பகவானுடைய முகத்தில் தோன்றியவர்கள் பிராமணர்கள். ஸோ பகவானுடைய வாயிலிருந்து தானே வெளியில் வரா, வாயிலிருந்து பகவானுடைய வாயிலிருந்து அக்னி வருது, பகவானுடைய வாயிலிருந்து தான் பிராமணர்கள் வரா, கையிலேருந்து சத்திரியர்கள் வரா. ஸோ அப்படி பிராமணர்கள் மானனியாக விசேஷமாக, அதுவும் ராஜா ரொம்பவே மரியாதை கொடுக்கணும். அவளுக்கு வேணுங்கிற எல்லா சாமகிரியெல்லாம் கொடுத்து யாகம் பண்ணுங்கோ யஜ்ஞம் பண்ணுங்கோன்னு எல்லாம் சொல்லணும். அது ராஜாவுடைய கடமை. விசேஷமாக அவர்களை கொண்டாட வேண்டும். தானேன தானம் நிறைய கொடுக்கணும். வினயேன பணிவோடு இருக்கணும். ஏவ சர்வதா நிச்சயமாக பூத்தி மிச்சதா, தனக்கு ஐஸ்வர்யம் வேணும். பூத்தின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஸோ அனுபூத்திலாம் சொல்கிறோம் இல்லையா, அனுபூத்தின பெருமைன்னு ஒரு அர்த்தம் வந்துடுது. பூத்தின இது ஐஸ்வர்யம். பூத்தி மிச்சதா, தனக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஒரு ராஜா நன்னா இருக்கணும்னு நினைச்சானா அவர் பிராமணனை கௌரவிக்கணும். तस्मात् राज्ञा विशेषेण माननीया मुख उद्भवाः दानेन विनयेन एव
படிக்கவா மேம்? படிங்க. தண்டனீதிஹி சதா கார்யா தர்மசாஸ்திர அனுசாரதः கோஷஸ்ய சங்கிரஹः கார்யः நூனம் நியாய ஆகதஸ்யः. ஓகே. தண்டநீதி சதா காரியா, அதாவது தண்டநீதியை கடைபிடிக்கணும். எப்போ? ஆல்வேஸ் கடையும் பிடிக்கணும். அந்த தண்டநீதியும் வேணும், ஒரு தண்டிக்கணும். அந்த ராஜாவுக்கு அந்த கடமை உண்டு. எப்போ? தர்மசாஸ்திர அனுசாரத்தக்க தர்மம் என்ன சொல்கிறதோ, ஒரு கெட்டவன் ஒரு கொள்ளக்காரன் அவளெல்லாம் தண்டனை பண்ணு குழுன்னே சொல்கிறது தர்மசாஸ்திரம். ஸோ அதன் வழியில் அனுசாரத்தக அதோட வழியில் தர்மசாஸ்திரம் சொல்லுறபடி தண்டநீதியும் ஃபாலோ பண்ணு. கோஷச சங்கிரக காரியக, கோஷம்னு கஜானாவே நல்லா பாதுகாக்கணும். எப்பப்போ நிறைய வரி போடணுமோ, வரி நன்னா இருக்குது, ஒரு நாடு நன்னா இருக்குன்னு வரியை போட்டு வாங்கணும். நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது வரி வாங்கக்கூடாது. ஸோ தர்மசாஸ்திரப்படி எப்படி உண்டோ அது மாதிரி கஜானாவை நீ ஃபில்லப் பண்ணணும், சங்கிரகம். அதை நிறைய பைசா சேர்த்து வச்சுக்கணும் கஜானாவில். நூனம் நியாய ஆகதசேக, நியாயப்படி வசூலிக்கிறதா இருக்கணும் அது. அதாவது மனுஷால பிழிஞ்சு கஷ்டப்படுத்தி அதை வரியை வாங்கி அதில் கஜானாவை சேகரிக்காதே, நியாயத்தோடு வரும்படி பண்ணி அதில் சேகரி. दंडनीतिः सदा कार्या धर्मशास्त्र अनुसारतः कोशस्य संग्रह कार्यः नूनं न्याय आगतस्यः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे सत्यप्रदाय राजनीति उपदेशवर्णनं नाम एकादशोऽध्यायः. अथ द्वादशोऽध्यायः. एवं प्रबोधितः पित्रा त्रिशङ्कुः प्रणतः नृपः तथा इति पितरं प्राह प्रेमगद्गदया गिरा. ஸோ ஏவம் பிரபோதித்தக, இவ்வாறு பிரபோதனம் பண்ணிட்டார் ராஜா. பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்து அவன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அப்படியே ஞானத்தை அடைந்த அந்த அப்பாவால் அந்த நிருபக திரிசங்குகு, அப்படி ராஜாவாக இருக்கக்கூடிய அடுத்த ராஜா வந்தானே, ஸோ அந்த திரிசங்கு ஆகப்பட்டவன் பிரணத்தக நல்லா வணங்கி ததா இதி ஓகேப்பா அப்படிங்கிறான். ததா அப்படியே அப்படிங்கிறான் அப்பாட்ட. பிதரம் பிராக அப்பாட்ட சொன்னான். பிரேம கத்கதையா கிரகா, மிகுந்த அன்போடு கூட, கிரான வார்த்தைகள், அன்போடு கூட வார்த்தைகளால் அப்பாட்ட ஓகே அப்படின்னா. व्यासोवाच एवं प्रबोधितः पुत्रा त्रिशङ्कुः प्रणतः नृपः तथा इति पितरं प्राह प्रेमगद्गदया गिरा. विप्रान् आहूय मन्त्रज्ञान् वेदशास्त्र विशारदान् अभिषेकाय संभारान् कारयामास सत्वरम्. ஸோ மந்திரஜானது நல்ல மந்திரங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், வேதசாஸ்திர விசாரதன்னு நல்ல பண்டிதர்கள், வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் பண்டிதர்களாக இருக்கக்கூடிய விப்ரான், அப்படிப்பட்ட பிராமணர்களை ஆகுய கூப்பிட்டு அபிஷேகாய, இப்போ பட்டாபிஷேகம் பண்ணோம். தான் வந்து காட்டுக்கு போகிறார் ராஜா, பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு சம்பாரான் எல்லா சாமான்களையும் சங்கடிக்கிறார், அவர் சேர்க்கிறார் அபிஷேகத்துக்காக. சத்வரம் காரியாமாச, உடனடியாக வேகமாக அந்த காரியத்தை பண்ணுறதுக்குள்ள சாமான்கள் எல்லாம் இக்கட்டாக்கிறான், சேர்த்து வைக்கிறார். विप्रान् आहूय मन्त्रज्ञान् वेदशास्त्र विशारदान् अभिषेकाय संभारान् कारयामास सत्वरम्. सलिलं सर्वतीर्थानां समानाय विशाम्पतिः प्रकृतिश्च समाहूय सामन्तान् भूपतीन् तथा. சலிலம் சர்வ தீர்த்தானாம், எல்லா தீர்த்தத்துக்கும் ஆள் அனுப்பிச்சு குடமாக தண்ணி வருது இல்லையா. ராமாயணத்தில் பார்க்குறோச்சே 4 கடலில் போய் தண்ணி கொண்டு தான், 500 இதில் போய் குடங்களில் தண்ணி கொண்டு தான் ராமரோட பட்டாபிஷேகத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா தீர்த்தஸ்தானங்கள்லேருந்து இங்கே குடத்தில் தண்ணி கொண்டுறார். சலிலம் சம் ஆனாய கொண்டு வரவழைக்கப்பட்டு, விஷாம்பதிகி பூமிக்கு ராஜாவான அந்த ராஜா, பிரகிருதிஷ்ட சமாகுய, பிரகிருதிங்கிறது மந்திரிகளை குறிக்கிறது, பிரகிருதிகள் அப்படின்னா மந்திரிகள். ஸோ மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டார். சாமந்தான்னா அந்த அமாத்தியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அமாத்தியர்கள் வந்து பிராமணாலாக இருப்பாங்க, அவள் வந்து மந்திராலோசனை பண்ணக்கூடியவர்களாக இருப்பாள், அவளும் மந்திரிகள் ஸ்தானம் தான். ஸோ அந்த மந்திரிகளையும் வரவழைச்சு, பூபதியின் சிற்றரசுகள் நிறைய பேர் இருப்பா இல்லையா, நிறைய அவள் கீழே இருக்கக்கூடிய ராஜாக்கள், அவளையும் வரவழைக்கிறார். பூபதியின் ததா, ஏன்னா பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, எல்லாரையும் வரவழைக்கிறார். सलिलं सर्वतीर्थानां समानाय विशाम्पतिः
प्रकृतिश्च समाहूय सामन्तान् भूमनिंष्टता. Radhe Krishna ma'am. Tasmai dadau asanam uttamam abhishicya sutam rajye trishankum vivattita. ஸோ புண்ணிய அன்கி நல்ல நாளில் அன்ககான நாள் நல்ல நாள் அந்த நல்ல நாளில் விதிவத்து எப்படி விதிப்படி பண்ணணுமோ தஸ்மை ததௌ ஆசனம் உத்தமம் ஆசனம் சிம்மாசனம் ஸோ தன்னுடைய சிம்மாசனத்தை உத்தமமான சிம்மாசனத்தை தஸ்மை அந்த சத்தியவர்தனுக்கு திரிசங்குக்கு கொடுத்தார் ராஜா சுதம் ராஜ்யே அபிஷிச்சிய ராஜாவை திரிசங்கும் சுதம் திரிசங்கு என்று பெயர் கொண்ட அந்த பிள்ளையை ராஜ்யே அபிஷிச்சிய ராஜ்யத்தில் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி விதிவத் பிதா விதிப்படி அந்த ராஜா அவனுக்கு உத்தமமான சிம்மாசனத்தை கொடுத்துட்டார். Radhe Krishna, okay. Punye Agni Vidivattasmai Tadau Asanam Uttamam Abhishicya Sutam Rajye Trishankum Vidivatpita. Tritiyam ashramam punyam jagraha bharyaya yutaha vane tripadaga kule chachara dushcharam tapaha. திருத்தீயம் ஆசிரமம்னு 4 ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா எப்படி கிரகஸ்தாசிரம் சாரி முதல்ல பாலப இது அப்புறம் கிரகஸ்தாசிரம் அப்புறம் வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த 3வது ஆசிரமம் தான் வானப்பிரஸ்தம் இதுக்கு அடுத்து சன்னியாசம் அதோடு முடிஞ்சுது. ஸோ திருத்தீய ஆசிரமம் வானப்பிரஸ்தத்துக்கு புண்ணியமான அந்த வானப்பிரஸ்தாசிரத்துக்கு பாரியையா யுதக பொண்டாட்டியை அழைச்சிண்டு ஜக்ராக கிளம்பிட்டார். ஸோ அவர் கிளம்பி போயிட்டார் ராஜா. வனே திரிபதகா கூலே திரிபதகா என்னது 3 இடத்துல ஓடுறா ஆகாசத்துலேயே ஓடுறா பூமியிலே ஓடுறா பாதாளத்திலே ஓடுறா அதனால திரிபதகான்னு பேர் 3 இடத்துல ஓடுறதுனால அவளுக்கு திரிபதகா 3 இடத்துல ஓடக்கூடியவங்க அர்த்தத்தில் கங்கைன்னு அர்த்தம். ஸோ அந்த கங்கை நதிக்கரையில் கூலம் நதிக்கரையில் துஷ்சரம் தபக சச்சார ஒரு பயங்கரமான ஒரு பெரிய தபசை மேற்கொண்டார் ராஜா வனத்தில் போய். Tritiyam Ashramam Punyam Jagraha Bharyaya Yutaha Vane Tripadaha Kule Chachara Dushcharam Tapaha. Kule ma. Sorry, Kule. Kale prapte yayau swargam पूजितः त्रिदशैः अपि इन्द्रासन समीपस्थः रराज रविवत्सदा. ஸோ காலே பிராப்தே அவருக்கு காலம் வந்துடுது யமன் வர்றான் கூட்டின்னு போய்ட்றான் ஸ்வர்க்கம் யயவ் சொர்க்கத்துக்கு போனார். அப்போ இறந்த பின் அவர் நல்ல தபசெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டார் ராஜா. பூஜித்தக திரிதிஷைஹி அபி திரிதஷர்கள்னு சொன்னான்னா 33 கோடி தேவர்கள் இருக்கிறனால தேவலோகம்னு அர்த்தம். திரிதிஷைஹி அப்பி அந்த தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவராக சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தார் ராஜா. இந்திராசன சமீபஸ்தக இந்திரனோட ஆசனத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆசனம் போட்டுன்னு உட்காந்துருக்கார். அப்படி ஒரு புகழ் அந்த ராஜாவுக்கு கிடச்சிது. ஏன்னா அவர் தர்மத்தில் நிலைந்திருந்ததுனால அவருக்கு இந்த ஒரு பதவி. ரராஜ ரவிவத் சதா சூரியனை போல அப்படி ஒளி பொருந்தி அந்த ராஜா இந்திராசனத்துக்கு பக்கத்தில் போய் சொர்க்கத்தில் இருந்தார். काले प्राप्ते ययौ स्वर्गं पूजितः त्रिदिशैः अभि इन्द्रासन समीपस्थः रराज रविवत्सदा. राजोवाच पूर्वं भगवता प्रोक्तं कथायोगेन साम्प्रतं सत्यव्रतो वसिष्ठेन शब्दः दुग्रीवतात् किल. ஸோ ராஜா சொல்கிறார் யார் ஜனமேஜயன் இங்கே சொல்கிறார். ஸோ பூர்வம் பகவதா புரோக்தம் பகவதான வியாசரே பகவான் வியாசர் பகவான்னு கூப்பிட்றாரு. பகவதான வியாசரே பகவானான நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேள் என்ன சொன்னீங்க கதா யோகேன சாம்பிரதம். ஸோ கதை சாம்பிரதம்னா இப்போது அந்த கதையை சொல்லி சத்தியவிரதக வசிஷ்டேன சப்தக நீங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே இந்த சத்தியவிரதன் வந்து வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு கோரமான மூஞ்சோடில் இருக்கான். எதனால தோக்திரி வதாத் கில சப்தக தோக்திரின்னு என்னது பசு பால் கொடுக்கக்கூடிய பசு அப்படின்னு அர்த்தம். துக்தம்னா பால் தோக்திரின்னா பால் கொடுக்கக்கூடிய பசு. ஸோ அந்த பால் கொடுக்கக்கூடிய பசுவை கொன்றதுனால முன்னாடி சபிச்சிருக்காருன்னு நீங்கள் சொன்னாலே அப்போ அந்த மாதிரி கோர மூஞ்சோடலாம் ராஜா ஆக முடியுமான்னு இவனுக்கு டவுட்டு கேட்குறேன். राजोवाच पूर्वं भगवता प्रोक्तं कथायोगेन साम्प्रतं सत्यव्रतः वसिष्ठेन शब्दः दोक्त्रीवदात् किल. उपितेन पिशाचत्वं प्रापितः गुरुणा ततः कथं मुक्तः पिशाचत्वात्
इत्येतत् संशयः प्रभो குபிதேன கோபப்பட்ட வசிஷ்டரால் குருணா குபிதேன குருணா கோபப்பட்ட குருவால் ததக பிசாச்சத்துவம் பிராபித்தக அதுக்கப்புறம் அவனுக்கு பிசாச்சு ஒரு நிலைமை அடைஞ்சானே பிசாச்சு ஆயிட்டானே அவன் கதம் முக்தக அதிலிருந்து எப்போ விடுதலை அடைந்தான் அவன் எப்படி விடுதலை அடைந்தான் பிசாச்சத்வாத் அந்த பிசாச்ச நிலைமையிலிருந்து எப்படி அவன் நார்மல் நிலைக்கு வந்தான் ஏத்த சம்சேக பிரபு எனக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கே பிரபுவே அப்படின்னு வியாசரை பார்த்து கேட்கிறார் ஜனமேஜயன் कुपितेन पिशाचत्वं प्रापितः गुरुणा ततः कथं मुक्तः पिशाचत्वात् इति एतत् संशयः प्रभो न सिंहासनयोग्यः हि भवेत् शापसमन्वितः मुनिना मोचितः शापात् केन अन्येन च कर्मणा ஸோ அந்த மாதிரி ஷாப சமன்வித்தக சாபத்தோடு கூடியவன் ந சிம்ஹாசன யோகியக அவன் சிம்மாசனத்தை உட்காரக்கூடாது ஒரு சாபம் இருக்கக்கூடிய ஒருத்தனை போய் ராஜாவாக்கலாமா ந பவேத் அவன் அப்படி ஆக மாட்டானே முனினா மோச்சித்தக ஷாபாத் முனிவர் திருப்பி அவர் விடுதலை பண்ணிட்டாரா தன்னுடைய சாபத்திலேருந்து அவரே விடுதலை பண்ணினாரா அல்லது கேன அந்யேன கர்மனா வேறதே காரியத்தினால் அவன் விடுதலை அடைந்தானா எதை நல்ல காரியம் பண்ணி முனிவர் குளிர்ந்து போய் அவரோட சாபத்தை வாபஸ் பெற்றுட்டாரா இப்படிலாம் டவுட் வருது ஜனமேஜனுக்கு न सिंहासनयोग्यः हि भवेत् शापसमन्वितः मुनिना मोचितः शापात् केन अन्येन च कर्मणा एतन्मे ब्रूहि विप्रचे शापमोक्षणकारणम् आनीतः तु कथं पित्रा स्वगृहे तादृश आकृतिः விப்ரஷே பிராமணோத்தமரே விப்ர பிராமண ரிஷி அப்படிப்பட்ட ரிஷியே ஏத்தன்மே ப்ரூகி இதை சொல்லுங்கோ சாப மோட்ச காரணம் ஸோ மோக்ஷண காரணம் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்த காரணம் என்னது அதை எனக்கு சொல்லுங்கோ கதம் பித்ரா ஸ்வக்ரிகே ஆணிதக ஸோ அப்படி தாதிருஷ ஆக்கிருத்தின்னு சொல்கிறார் பிசாச்ச அடைந்த அந்த நிலைமையில் உள்ள அந்த உருவம் ஆக்கிருத்தின்னு உருவம் ஸோ பிசாச்சத்துவம் அடைந்த நிலைமையோடு இருக்கக்கூடிய சத்தியவிரதனை பித்ரா அப்பாவால் ஸ்வக்ரிகே கதம் ஆணிதக எப்படி அவனை கூட்டின்னு வந்தார் அப்பா எப்படி கூட்டின்னு வந்தார் இப்படி பிசாச்சா இருக்கக்கூடிய பிள்ளையன்னு கேட்குறார் एतन्मे ब्रूहि विप्रशे शापमोक्षणकारणम् आनीतः तु कथं पित्रा स्वगृहे तादृश आकृतिः व्यासौ उवाच वसिष्ठेन च शप्तः असौ सद्यः पैशाचतां गतः दुर्वेशश्च अतिदुर्दर्शः சர்வலோகபயங்கரஹ. இப்போ வேசர் கதை சொல்கிறார். வசிஷ்டேன சப்தகா, வசிஷ்டரால் சவிக்கப்பட்ட அவன், அசவுனா அவன், சத்யகா பைசாச்ச தாம்கதாக உடனடியாக பிசாச்சு தன்மை அடைந்த அந்த திரிசங்கு, துர்வேஷ அதி துர்தர்ஷக, அதாவது மூஞ்சியை பார்க்குறதுக்கே சைக்கிள் இல்லையா, வேஷமே ரொம்ப மோசமாக போயிடுத்து. ஸோ அதி துர்தர்ஷக, மீற முடியாது, துர்தர்ஷன்னு என்னது, அதை தாண்ட முடியாது, வசிஷ்டரோட சாபத்தை தாண்டி தன்னோட நல்ல நிலைமை அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சர்வலோக பயங்கரக, லோகத்துக்கே பயங்கரமாக இருக்கக்கூடியவனாக இருந்தான். முதல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ. सद्यः पैशाच्यतां गतः दुर्वेशश्च अतिदुर्दर्शेः दुर्दर्शः सर्वलोकभयङ्करः यदैव उपासिता देवी पत्न्या सत्यव्रतेन तया प्रसन्नया राजन् அவன் தேவி உபாசகன். இப்பதான் தேவி மகாத்மியம் வருதுங்க. ஸோ தேவி உபாசனை எதாயேவ எப்ப அவன் தேவி உபாசித்தா, தேவியை உபாசனை பண்ணினானோ, தேவியை தியானம் பண்ணினானோ, பக்தியோடு கூட சத்தியவிரதேன, அந்த சத்தியவிரதனால் தேவி உபாசனை பண்ணப்பட்ட பொழுது பிரசன்னையா தயா, தேவி பிரசன்னமாயிட்டான். ஸோ தேவி தொழுது அவன் அப்படி பூஜை பண்ணுற வச்சு தேவி பிரசன்னமாகி, ஹே ராஜன், ஹே ஜனமேஜயா, திவ்ய தேக கிருத்தக க்ஷணாத், ஒரு க்ஷணத்தில் தேவி அவனை திவ்ய தேகத்தோடு ஒரு தேவன் மாதிரி பல ஒளி பொருந்திய தேகத்தை அவனுக்கு கொடுத்துட்டா தேவி அப்படிங்கிறார் இங்கே வியாசர். உபாசிதா தேவி பக்த்யா சத்யவ்ரதேன தயா பிரசன்னயா ராஜன்
पिशाचत्वं गतं तस्य पापं चैव क्षयं गतं विपाप्मा च अतितेजस्वी सम्भूतः तत्कृपा अमृतात् பிசாச்சத்துவம் கதம் போயிடுது கதம்னு போயிடுது ஸோ பிசாச்சத்துவம் போயப்படுத்து தசிய பாபம் செய்வ அவன் செய்த பாவத்துக்கும் எல்லாமே இதாகிடுது பரிகாரம் ஆகிடுத்தது ஸோ பாபம் க்ஷயம் கதம் க்ஷயம்னு அழிஞ்சு போயிடுது தொலைஞ்சு போயிடுது பாபம் எல்லாமே தொலைந்து போயிட்டது பாப்மா பாபம் இல்லாதவனாக அதி தேஜஸ்வி ரொம்ப தேஜஸோடு கூடியவனாக ஒளி பொருந்தியவனாக சம்பூதக அப்படி ஆயிட்டானவன் ஸோ அப்படி தேவியோட கிருப்பையினால் தத் கிருபா அமிர்தாத் அந்த கிருப்பையே அமிர்தமாக அமிர்தம் குடிச்சவன மாதிரி தேவநாட்டமாக அப்படி பரிமளிக்க வச்சிருத்து தேஜஸோடு கூட அவனை விஷாச்சத்வம் கதம் தஸ்ய பாபம் சைவ க்ஷயம் கதம் விபாப்பா ச அதி தேஜஸ்வி சம்பூதः தத்கிருபா அம்ருதாத் वसिष्ठः अपि प्रसन्नात्मा जातः शक्तिप्रसादतः पितापि च बभूव अस्य प्रेमयुक्तः तु अनुग्रहात् ஸோ வசிஷ்டக அப்படி பிரசன்னாத்மா ஜாத்தக வசிஷ்டரும் பிரசன்னமாயிட்டார் சரி இவ்வளோ தூரம் தேவியை உபாசிக்கிறான்னு சொன்னால் அவன் நல்லவன் தானே சொல்லிட்டு அவரும் பிரசன்னமாயிட்டார் சக்தி பிரசாதத்தக ஏன்னா சக்தி அவருக்கும் பிரசன்னமாக கொடுத்தா அவரோட கோபத்தையும் தணிச்சுட்டா சரி மன்னிச்சுடுங்கிற மாதிரி அந்த சக்தியோட பிரசாதத்தை அருளினால அவரும் பிரசன்னமாயிட்டார் பிதாபீச்ச பபுவ அவருடைய அப்பாவும் கோபத்தில் இருந்தாரே பிள்ளை மேலே ரொம்ப கோபத்திலானே இருந்தார் காட்டுக்கு அனுப்பிச்சார் ஸோ அவரும் இப்போ பிரசன்னமாயிட்டார் பிரேமயுக்தகா தூ அனுகிரகா தேவியோட அனுகிரகத்தினால அவரும் பிரேமத்தோட அன்போடு கூடியவராக மாறினார் वसिष्ठः अपि प्रसन्नात्मा जातः शक्ति प्रसादतः पिता अपि च बभूव अस्य प्रेमयुक्तः तु अनुग्रहात् राज्यं शशास धर्मात्मा मृते पितर्पार्थिवः ईजे च विविधैः यज्ञैः देवदेवीं सनातनीम् ராஜ்யம் சசாச ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான் தர்ம வழியில் நடக்கிறான் தர்மாத்மாவாக இருக்கான் மிருதே பித்தரி பார்த்திவக அப்பா இறந்த பின் அப்பா காட்டுக்கு போகிறச்சு இவன் ராஜா ஆகிட்டான் வச்சுங்களேன் ஸோ அப்பா இறந்தது பின் இவன் ராஜாவாக இருக்கும்போது ரொம்ப தர்மத்தோடு ஆட்சி புரிந்தான் சசாசன ஆட்சி புரிந்தான் ஈஜேச்ச விவிதைகி யக்ஞைகி ஈஜேன்னு போற்றுறது ஈழே ஈஜே எல்லாம் ஒரே அர்த்தம் ஸோ போற்றினார் யாகத்தை எல்லாம் தேவதேவியும் சனாதனியும் தேவர்களுக்கெல்லாம் தேவியாக இருக்கக்கூடிய சனாதனியான ஆதி கடவுளான அந்த தேவியை பலவிதமான யாகங்களால் போற்றினான் राज्यं शशास धर्मात्मा मृते पितरि पार्थिवः ईजे च विविधैः यज्ञैः देवदेवीं सनातनीं ஈழே ஈடே ஈஜே எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அந்த வேர்ட்ஸ் तस्य पुत्रः बभूव अत हरिश्चन्द्रः सुशोभनः लक्षणैः शास्त्रनिर्दिष्टैः संयुतश्च अतिसुन्दरः ஸோ அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார் ஹரிச்சந்திரகா பபுவ அவன் ஹரிச்சந்திரனாக பிறந்தான் திருச்செங்கோடு பிள்ளை ஹரிச்சந்திரன் சுசோபனக மிகுந்த அழகோடு இருந்தான் லக்ஷணைகி சாஸ்திர நிர்திஷ்டைகி சாஸ்திரம் என்ன சாமுதிரிகா லக்ஷணம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோ அந்த அழகோடு அந்த லக்ஷணங்களோடு பிறந்தான் ஹரிச்சந்திரன் சம்யுதர்ஷ அதிசுந்தரம் ரொம்ப அழகாக பிறந்தானா இவருக்கு பிள்ளையாக ஹரிச்சந்திரன் तस्य पुत्रः बभूव अत हरिश्चन्द्रः सुशोभनः लक्षणैः शास्त्रनिर्दिष्टैः संयुतः च अतिसुन्दरः राधे कृष्ण मैम युवराजं स्तुतं कृत्वा त्रिशङ्कुः पृथिवीपतिः मानुषेण शरीरेण स्वर्गं भोक्तुं मनोददे ஸோ யுவராஜம் திரிசங்கு பிருத்திவிபதியாகப்பட்டார் அந்த திரிசங்கு ராஜா சுதம் யுவராஜம் கிருத்வா தன்னோட பிள்ளைக்கு யார் ஹரிச்சந்திரனுக்கு நீ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டானவன் ஸோ தன்னுடைய பிள்ளை யுவராஜன் ஆக்கி இளவரசன் மானுஷேன சரீரேன சொர்க்கம் போக்தும் மனோதது அப்பப்பா உயிரோடையே நான் மேலே போகணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ தான் மனுஷ சரீரத்தோடு கூடவே சொர்க்கம் போக்தும் சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்காக மனதில் நினைத்தான் மனோததே மனதில் விரும்பினான் மனதில் தரித்தான்
युवराजं सुतं कृत्वा त्रिशङ्कुः पृथिवीपतिः मानुषेण शरीरेण स्वर्गं भोक्तुं मनोदते वसिष्ठस्य आश्रमं गत्वा प्रणम्य विधिवत् नृपः उवाच वचनं प्रीतः कृताञ्जलिपुटः तथा. ஸோ வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போகிறான். எப்படியாவது அவர் தானே குரு, குலகுரு ஆச்சே. அதில் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு பிரணம்யா வணங்கி விதிவத் சாஸ்திரப்படி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவரை ராஜா வந்து வச்சனம் பிரீத்தக உவாச்சா, ரொம்ப பிரீத்தியோடு வசிஷ்டரை பார்த்து பேசுகிறான். கிருத அஞ்சலி புட்டக கை குவித்து வணங்கி அந்த வசிஷ்டரை பார்த்து சொல்கிறான், எப்படியாவது என்னை சொர்க்கத்துக்கு உடம்போடு அனுப்புங்கன்னு கேட்க போகிறான்னு அந்த திரிஷம். वसिष्ठस्य आश्रमं गत्वा प्रणम्य विधिवन् नृपः उवाच वचनं प्रीतः कृताञ्जलिपुटः तदा. राजोवाच ब्रह्मपुत्र महाभाग सर्वमन्त्रविशारद विज्ञप्तिं मे सुमनसा श्रोतुम् अर्हसि तापस. தாபச கூப்பிடுற தபசை உடையவரே, பிரம்மபுத்திரா பிரம்மாவுடைய பிள்ளையே. வசிஷ்டராரு பிரம்மாவோட பிள்ளை தானே. ஸோ வசிஷ்டரே கூப்பிட்ற. மகாபாகியம் உடையவரே, மகாபாக சர்வமந்திர விசாரதா எல்லா மந்திரங்களையும் அறிந்தவரே, பண்டிதரே. மே விஜப்தின்னு பிரார்த்தனை, என்னுடைய விஜாபனம். நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் சுமனசா நல்ல மனதோடு ஸ்ரோத்தும் அர்ஹசி கேட்க வேண்டும். அது நீங்கள் என்னுடைய நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், விஜாபனத்தை உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்கள் தயவு செய்து அதை நல்ல மனசோடு கேளுங்கோ. राजोवाच ब्रह्मपुत्र महाभाग सर्वमन्त्र विशारद विज्ञप्तिं मे सुमनसा श्रोतुम् अर्हसि तापस. इच्छामि अद्य समुत्पन्ना स्वर्गलोकसुखाय च अनेन एव शरीरेण भोगान् भोक्तुम् अमानुषान्. எனக்கு ரொம்ப ஒரு ஆசை ஏற்பட்டுடுது இன்னைக்கு. ஸோ அதிய சமுத்பன்னா எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டிருக்கு. உற்பன்னு ஏற்பட்டிருக்கிறது, தோன்றி இருக்கிறது. சர்வலோக சுகாயச்ச, ஸோ லோக சுகாயச்ச, ஸோ சொர்க்கலோக சுகாயச்ச, சொர்க்கலோகத்தை அடைய வேணும், அந்த சுகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இப்போ வந்துடுது. அனேனையவ சரீரம், அது சாதாரணமாக போகக்கூடாது, இந்த சரீரத்தோடய போகணும். அனேனையவ இந்த சரீரத்தோடையே போகான் போக்தும் அந்த போகங்களே அனுபவிக்கணும். சொர்க்கலோகத்தில் என்னெல்லாம் போகம் இருக்கோ அதெல்லாம் நல்லா அனுபவிக்கணும். அமானுஷான் போகான், மனிதர்களுக்கு இல்லாத மேலான போகங்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்குது. ஸோ மனிதர்களை தாண்டிய இது அமானுஷான்னு மனிதர்களை மீறிய தாண்டிய அந்த போகங்களை நான் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இப்போ வந்துருது. इच्छा मे अद्य समुत्पन्ना स्वर्गलोक सुखाय च अनेन एव शरीरेण भोगान् भोक्तुम् अमानुषान्. अप्सरोभिः च संवासः क्रीडितुं नन्दने वने देवगन्धर्वगानं च श्रोतव्यं मधुरं किल. ஸோ அப்சரோபிகி, அப்சரஸ்ங்கிறது யார்? அங்குள்ள தேவலோகத்தில் இருக்கிற வேசிகள் தான் அப்சரஸ்கள்னு பேர் அவளுக்கு. ஸோ அப்சரர்களோடு நான் வசிக்க வேணும், அவள் கூடயே இருக்கணும். கிரீடித்தும் நந்தனே வனே, அப்புறம் அங்கே நந்தன வனம் இருக்குது, இந்திரனோட வனம், அங்கே அவளோடு கூட நான் விளையாட வேண்டும். தேவகந்தர்வ கானம், தேவர்களில் கந்தர்வர்கள் ரொம்ப பாடல் நன்னா பாடுவாள், அந்த கந்தர்வ கானத்தெல்லாம் நான் கேட்கணும். மதுரம் கந்தர்வ கானம், ஸோ தேவர்களுடைய கந்தர்வ கானத்தை, மதுரமாக இருக்கக்கூடிய கானத்தை ஸ்ரோதவியம் கில கேட்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன சொர்க்கத்துக்கு இப்போ அனுப்புங்கன்னு கேட்குறாரு வசிஷ்டர். अप्सरोभिः च संवासः क्रीडितुं नन्दने वने देवगन्धर्वगानं च श्रोतव्यं मधुरं किल. याजय त्वं मखेन आशु तादृशेन महामुने यथा अनेन शरीरेण वसे लोकं त्रिविष्टपम्. துவம் மகேன யாஜய, நல்ல யாகம் பண்ணி கொடுங்க எனக்கு. அது எந்த யாகத்தால் நான் சொர்க்கத்துக்கு போவேனோ அந்த யாகத்தை இப்போ பண்ணுங்க. யாஜய செய்து கொடுங்கள், யாகம் செய்து கொடுங்கள். தாதிருஷேன, அது சொர்க்கத்துக்கு அனுப்புகிற யாகமாக இருக்கணும். அது அப்படிப்பட்ட யாகத்தை நீங்கள் செய்யணும் மகாமுனிவரே. யதா அனேன சரீரேன, இந்த உடம்போடைய கூட சரீரத்தோடு கூடிய திரிவிஷ்டபம் லோகம் வசே,
திரிவிஷ்டபம் சொன்னாலும் திரிதச லோகம் சொன்னாலும் எல்லாமே தேவலோகம்னு அர்த்தம். நாகலோகம், சொர்க்கலோகம், ஸ்வகா, எல்லா சொர்க்கலோகத்துக்கு பேர்கள். ஸோ அந்த திரிவிஷ்டபம், அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷ்டபான்னு சொன்னாலே அமரக்கூடியன்னு அர்த்தம் விஷ்டபா. ஸோ லோகம் விஷ்டபம்னு சொன்னாலே பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம் எல்லாத்துக்கும் காமனாக விஷ்டபம்னு சொல்லிடலாம். ஆனால் திரிவிஷ்டபம்னு சொல்லும்போது அது தேவலோகம், மூன்றாவதாக பூபோக ஸ்வகாங்க சொல்கிறது மூன்றாவது இருக்கக்கூடிய தேவலோகத்தை குறிக்கிறது. ஸோ திரிவிஷ்டபம் லோகம், சொர்க்கலோகத்தில் அகம் வசே, நான் வசிக்க வேண்டும், அந்த யாகத்தை நீங்கள் பண்ணுங்கன்ற. तादृशेन महामुने यदा अनेन शरीरेण वसे लोकं त्रिविष्टपम् समर्थो असि मुनिश्रेष्ठ कुरु कार्यं मम अधुना प्रापय आशुमकं कृत्वा தேவலோகம் துராசதம். சிரேஷ்டமான முனிவரே, சமர்த்தோசி, உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு, என்ன உடம்போடு அனுப்புகிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. குரு காரியம் மம அதுனா, என்னுடைய காரியத்தை மம காரியம், என்னுடைய காரியத்தை அதுனா குரு, இப்போ பண்ணுங்க நீங்கள். மகம் கிருத்வா தேவலோகம், என்ன அந்த யாகத்தை பண்ணி துராசதம் தேவலோகம் சற்றுன்னு அடையவே முடியாது, துராசதம் அப்படி சேர முடியாத அந்த லோகத்துக்கு பிராப்பைய ஆஷு, உடனடியாக எங்களை நீங்கள் அடைவிக்க வேண்டும், சொர்க்கத்தில் கொண்டு என்னை கொண்டு சேர்த்துருங்கோ. समर्थो असि मुनिश्रेष्ठ कुरु कार्यं मम अधुना प्रापय आशुमकं कृत्वा देवलोकं दुरासदम्. वसिष्ठ उवाच राजन् मानुषदेहेन स्वर्गे वासः सुदुर्लभः मृतस्य हि ध्रुवं स्वर्गः कथितः पुण्यकर्मणा. வசிஷ்டர் சொல்றாரு, இப்போ ராஜன், எப்பா நீ கேட்குற சொர்க்கத்துக்கு போனன்ட்டு, ஹே ராஜன் திரிசங்குவை கேளு, மானுஷ தேகேன மனித உடம்போடு கூட சொர்க்கே வாசக சுதுர்லபக, துர்லபப்பா, அந்த மனுஷ உடம்போடலாம் போய் இருக்க முடியாது, அவளோட உடம்பே வேற. நீ இந்த லோகத்தோட உடம்போடு போக முடியாது, சொர்க்கத்தில் வசிக்க முடியாது. மிருதஸ்யகி துருவம் சொர்க்கா, நீ செத்த பிறகு கண்டிப்பாக ஒரு சொர்க்கம் உண்டு, கவலைப்படாதேங்கிறார். மிருதஸ்யகி, செத்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், துருவம் சொர்க்கா, நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. கத்தித்தகா புண்ணிய கர்மனா, புண்ணிய கர்மத்தால் அது அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தித்தகா சொல்லப்பட்டிருக்கிறது. वसिष्ठ उवाच राजन् मानुषदेहेन स्वर्गे वासः सुदुर्लभः मृतस्य हि ध्रुवं स्वर्गः कथितः पुण्यकर्मणा. तस्मात् बिभेमि सर्वज्ञ दुर्लभाच्च मनोरथात् अप्सरोभिः च संवासः जीवमानस्य दुर्लभः कुरु यज्ञान् महाभाग மிருதஹ ஸ்வர்க்கம் அவாப்ஸ்யசி. சர்வஜா உனக்கு எல்லாம் தெரியுமேங்கிற, சர்வஜானு எல்லாம் அறிந்தவனே திரிசங்கோ, எனக்கு தான் தெரியாதா? தஸ்மாத் பிபேமி, நான் பயப்படுறேன்ப்பா. துர்லபாத் மனோரதாத், ஏன்னா உன்னுடைய மனோரதம், உன்னுடைய கற்பனை இருக்கே, ரொம்ப அடையவே முடியாத ஒரு கற்பனையில் உழண்டுட்டு இருக்க நீ, அதை பார்த்து எனக்கே பயமாக இருக்குது நீ பண்ணுறதை பார்த்தா. அப்சரோபிஷ சம்வாசக, என்ன ஜீவமான உயிரோடு இருக்கும்போதே அப்சரஸோடு விளையாடணும்னு ஆசைப்படுறியே, இது துர்லபகா, அது துர்லபமாப்பா. யஜ்ஞான் மகாபாக குரு, மகாபாகியப்படுவே யக்கத்தெல்லாம் பண்ணு, இங்கே யாகத்தை பண்ணி நல்ல புண்ணியத்தை சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் மிருதகா, செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் அவாப்சசி, உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறதுன்னு சொல்கிறாரு இங்கே வசிஷ்டர். तस्मात् विवेमि सर्वज्ञ दुर्लभाच्च मनोरथात् अप्सरोभिश्च संवासः जीवमानस्य दुर्लभः कुरु यज्ञान् महाभाग मृतः स्वर्गम् अवाप्स्यसि. व्यास उवाच इति आकर्ण्य वचस्तस्य राजा परमदुर्मनाः उवाच वचनं भूयः वसिष्ठं पूर्वरोषितम्. வியாசர் இப்போ சொல்கிறார் ஜனமேஜனை பார்த்து, இதி ஆக்கர்ணிய வச்சக தசியார், அதான் இந்த வசிஷ்டர் இப்படி சொன்ன உடனே பரம துர்மனாக ராஜா, ரொம்ப வேதனை, ஆஹா இவர் பண்ணித்தர மாற்றம் போட்டிருக்கேன்னு ரொம்ப துர்மனான வேதனை, பயங்கரமான வேதனையோடு கூடிய அந்த ராஜா, வச்சனம் பூயக வசிஷ்ட உவாசம், திருப்பி வசிஷ்டரை பார்த்து கேட்குறான். பூர்வ ரோஷிதம், ஏற்கனவே கோபம் வந்துடுது, கோபத்தில் இருக்க வசிஷ்டர், அப்படிப்பட்ட வசிஷ்டரை பார்த்து திருப்பியும் கேட்டான் அந்த ராஜா.
व्यासोवाच इति आकर्ण्य वचः तस्य राजा परमदुर्मनाः उवाच वचनं भूयः वसिष्ठं पूर्वरोषितम् न त्वं याजसे ब्रह्मन् न त्वं याजयसे ब्रह्मन् गर्व आवेशाच्च मां यदि अन्यं पुरोहितं कृत्वा यक्ष्ये अहं किल साम्प्रतम् சொல்கிறான், ஹே பிரம்மன், பிராமணோத்தமரே, கர்வ ஆவேஷாச்சா, உனக்கு ரொம்ப கர்வம், உனக்கு யாகம் பண்ணி உன்னால் முடியும், என்னை அனுப்புறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் உண்டு எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய கர்வத்தினால, கர்வ ஆவேசம்னா உனக்குள்ள கர்வம் பூந்துருக்கு, அதனால மாம் எதி நத்துவம் யாஜயசே, எனக்கு நீ யாகம் பண்ணி கொடுக்கவில்லை என்றால் அந்நியம் புரோகிதம் கொடுத்துவா, வேற யாரையும் நான் புரோகிதராக வச்சுப்பேன், நீ தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எனக்கு வேற ஒரு புரோகிதரை கூப்பிட்டு அவரை வச்சு யட்சியே நான் யாகம் பண்ணுவேன். அகம் கீழே சாம்பிரதம், இப்போ உடனே நான் பண்ண போகிறேன், நீ பண்ணித்தரட்டா என்னன்னு கேட்குறான் ராஜா. त्वं याजयसे ब्रह्मन् गर्व आवेशाच्च मां यदि अन्यं पुरोहितं कृत्वा यक्ष्ये अहं किल साम्प्रतम् तच्छ्रुत्वा वचनं तस्य वसिष्ठः कोपसंयुतः शशाप भूपतिं चेति चाण्डालो भव दुर्मते अनेन त्वं शरीरेण श्वपचो भव सत्वरम्. அவ்வளோதான், கோபம் வந்துடுது. கோப சம்யுத்தக வசிஷ்டகா, ரொம்ப கோபத்தோடு கூடியவரான வசிஷ்டர் தத் ஸ்ருத்வா வச்சனம் தஸ்ய, அந்த வார்த்தையை கேட்டு, இவன் சொன்னாலே வேற புரோகிதரை வச்சுக்கிறேன், நீ என்ன எனக்கு புரோகிதர்னு கேட்டானே ராஜா, ரொம்ப கோபம் வந்துடுது. பூபதிம் ஷஷாப, பூபதியை பார்த்து சாபம் கொடுக்குறாரு. இப்போ இது இவ்வாறு, சாண்டாளோ பவ துர்மதே, துர்மதி பிடித்தவனே, கெட்ட புத்தி படைத்தவனே, சாண்டாளனாக மாறுவாய். அனேனத்துவம் ஷரீரேன, இந்த சரீரத்தோட ஸ்வபச்சகா பவ சத்வரம், இந்த சரீரமே இப்போ உடனடியாக மாறணும். எப்படி? சாண்டாளத்துவத்தை அடைந்து நாய் மாமிசம் உண்பவனாக ஆகு. ஸ்வபச்சகன்னு இது நாய் மாமிசத்தை தின்னக்கூடியவன், அதெல்லாம் திங்கக்கூடியவன் தான் சாண்டாளர்கள். ஸோ அந்த சாண்டாளர் ரூபத்தை எடுத்து நாய் மாமிசம் தின்னுன்று பவ சத்வரம், உடனடியாக ஆகுன்ற, இம்மீடியட். स्वर्ग कृन्तन पापिष्ट सुरभिवद दूषिता ब्रह्मपत्नी हर उच्चिन्न धर्ममार्ग विदूषक न ते स्वर्ग पाप मृतस्यापि कथञ्चन. ஸ்வர்க கிருந்தன, அதான் சொர்க்கத்தை வெட்டக்கூடியவனே அர்த்தம். கிருந்தன வெட்டுறது, சொர்க்கத்தை வெட்டுறது, சொர்க்கத்தையே நாசமாக்குவாய். இந்த தேகத்தோடு போய் நீ வந்து சொர்க்கத்தை நாசப்படுத்துவாய். பாபிஷ்டன், பாபியே. சுரபி வது தூஷிதக, அதாவது சுரபி அது பசு, பசுவை கொன்ற தோஷத்தோடு கூடியவனே அப்படி திட்டுறார் இப்போ வசிஷ்டர். ஸோ சுரபி வத தூஷிதக, சுரபி வதத்தால் தூஷிக்கப்பட்டவனே. பிரம்ம பத்னி ஹர, பிராமணனுடைய ஒய்ஃபை அபகரித்தவனே. உச்சின்ன தர்ம மார்க்கத்தை விட்டு விலகியவனே, அதை மீறியவனே, தர்ம மார்க்கத்திலிருந்து மீறியவனே. உச்சின்னம்னு அதை அதை மீறிடுறது. மார்க்க விதூஷகா, விதூஷகனா எல்லாராலும் தூஷிக்கப்படுபவனே. நதே சொர்க்ககதி, உனக்கு ஒரு நாள் சொர்க்கம் கதியாக கிடையாது. பாப்பியே, மிருத்தஸ்யாப்பி கதஞ்ச, நீ செத்தா கூட உனக்கு சொர்க்கம் கிடையாது. மிருத்தஸ்யாப்பி, செத்தா கூட கதஞ்சன, ஒரு பொழுது உனக்கு சொர்க்கம் கிடையாது. இவ்வளோ பாப்பி நீன்னு திட்டுறாரு இப்போ வசிஷ்டர். व्यासौ उवाच, सॉरी படிங்க கரெக்ட். त्रिशङ्कुः तत्क्षणात् अपि तत्र तेन शरीरेण बभूव स्वपच आकृतिः कुण्डले अश्ममये वापि जाते तस्य च तत्क्षणात्. இப்போ வியாசர் சொல்றார், குருனா இத்தியுக்தகா, குரு சபிச்சுட்டாரு. இப்படி சொன்ன உடனே ராஜன், ஹே ஜனமேஜயா, திரிசங்குஹு தட்சணாதபி, அந்த க்ஷணமே
என்னாச்சு தத்திர தேன ஷரீரேன அந்த சரீரம் அப்படியே அப்படி இருக்கிறோச்சே ஸ்வபச்சாக்கிருதி பபுவ நாய் மாமிசம் தின்ற சாண்டாள் உருவத்தை அந்த அந்த தன்னுடைய உருவமை அப்படி மாறி போயிடுது அப்படி அடைந்தான். குண்டலே அஸ்மமயே வாப்பி காதில் அழகான குண்டலம் போட்டுருக்கான், அது இப்போ கல்லு குண்டலம் ஆயிடுது. சாண்டாளனான உடனே ஒரு குண்டலை வந்து அஸ்மமையே கல்லாய் ஆயிடுத்து குண்டலம் கூட காதில் வாப்பி ஜாத்தே தட்சணாத் அந்த க்ஷணமே குண்டலமும் அப்படி ஆயிடுத்து. व्यासोवाच इत्युक्तः गुरुना राजन् त्रिशङ्कुः तत्क्षणादपि तत्र तेन शरीरेण बभूव स्वपचाकृतिः कुण्डले अश्ममये वापि जाते तस्य क्षणात् ब्रेक् आयिते वर्धन चन्दनगन्धश्च गन्धो हि अभवत् तदा नीलवर्णे अथ सञ्जाते दिव्ये पीताम्बरे तनौ. சந்தனகந்தஷ தேகே, அதாவது சந்தனகந்தம் இருந்தது. இவ்வளோ நாளைக்கு சந்தனத்தை பூசி ராஜா ஜம் ஜம்னு இருப்பார். அந்த சந்தனம் பூசின அந்த தேகம் என்னாகி போச்சு, வீகந்தக மனமெல்லாம் போச்சு, ஒரு மனமும் இல்லை. ஹி அபவத்ததா ஒரு மனமும் இல்லாமல் ஆகிவிட்டது அந்த தேகம். திவ்யே பீதாம்பரே தனவு, நார்மலாக தனுன்னு உடம்பு, தனோன்னு உடம்பில் திவ்ய பீதாம்பரம் அணிஞ்சிட்டு இருப்பார் அந்த ராஜா. அப்படி இருக்கிற உடம்பு நீலவர்ணே அதை சஞ்சாத்தே எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி ஆயிடுது. வேற பீதாம்பரம்லாம் கருன்னு ஆயிடுத்து. சாண்டால சொரூபானோன்னு ட்ரெஸ்ஸும் மாறி போச்சு. देहे चन्दनगन्धश्च विगन्धः हि अभवत् तदा नीलवर्णे अथ सञ्जाते दिव्ये पीताम्बरे तनौ. गजवर्णो अभवद्देहः शापात् तस्य महात्मनः चपि उपासकरोषेण फलम् एतत् अभूत् नृप. கஜவர்ணக அபவத் தேகः, தேகம் என்னாச்சு கஜ யானை போல எடுத்துன்னு அர்த்தம். யானையோட கலர் அந்த கருப்பு கலர், அந்த கருப்பு கலராக உடம்பு ஆயிடுத்து. தஸ்ய மகாத்மனக ஷாப்பாத்து, அந்த மகாத்மா வசிஷ்டருடைய சாபத்தினால உடம்பு கருப்பாயிடுத்து, ட்ரெஸ்ஸும் கருப்பு எல்லாம் கருப்பாயிடுது. சக்தி உபாசக ரோஷேன, வசிஷ்டர் யாரு, சக்தி உபாசகர் அவர், அவருடைய ரோஷத்தை தாங்க முடியுமா, அந்த ரோஷத்தினாலே இவனோட உடம்பு இப்படி ஆயிடுது. ஃபலம் ஏத்தத அபூதுன்றிருப்ப, ஹே ஜன்மேஜியா கேட்டுக்கோ, சக்தி உபாசகரோட கோபத்துக்கு ஆளானா இதெல்லாம் தான் நடக்கும். ஃபலம் ஏத்தது, அதோடைய பலன் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறார் வியாசர். गजवर्णो अभवत् देहः शापात् तस्य महात्मनः शक्ति उपासकरोषेण फलम् एतत् अभूत् नृप. तस्मात् श्रीशक्तिभक्तो हि न अवमान्यः कदाचन गायत्री जपनिष्ठः हि वसिष्ठो मुनिसत्तमः. சக்தி பக்தக, சக்தியோடைய உபாசகர், சக்தியோட பக்தனாகப்பட்ட ஸ்ரீனா ஐஸ்வர்யம் புரிந்து அந்த சக்தி உபாசகனை. ஆகவே தஸ்மாத் ந அவமானியாக, அவமானப்படுத்தவே கூடாது. இப்போ ராஜா என்ன அவமானப்படுத்தினான், நீ எனக்கு புரோகிதராக இருக்க வேண்டாம், நான் வேற புரோகிதரை வச்சு பண்ணிக்கிறேன்ட்டான். இது ஒரு அவமானம் இல்லையா வசிஷ்டருக்கு. ஸோ அதனால் ஒரு நாள் நீ அவமானப்படுத்தாதே, வியாசர் சொல்கிறார், ஜனமே பார்த்து சொல்லிட்டு இருக்கார். ஸோ அவமானப்படுத்தக்கூடாது. காயத்ரி ஜபனிஷ்டகா, காயத்ரி யாரு, காயத்ரி ஒரு தேவி, காயத்ரி தேவி இல்லையா. ஸோ காயத்ரி தேவியோட உபாசனை பண்ணிட்டு இருப்பார், அந்த ஜபத்தையே நிஷ்டையாக பண்ணிட்டு இருப்பார் வசிஷ்டர். முனிசத்தமக, முனிவர்களில் சிறந்தவர், காயத்ரி தேவி உபாசகர். அவரை அவமானப்படுத்தினால வந்த பலன் இது. तस्मात् श्रीशक्तिभक्तः हि न अवमन्यः कदाचन गायत्री जपनिष्ठः हि वसिष्ठः मुनिसत्तमः. அவமான்யः दृष्ट्वा निन्द्यं निजं देहं राजा दुःखम् अवाप्तवान् न जगाम गृहे दीनः वनमेव अपितः ययौ. ஸோ நிந்தியம் நிஜம் தேகம், எல்லாரும் நிந்திக்கக்கூடிய தன்னுடைய தேகம், நிஜம்னு தன்னுடைய தேகத்தை பார்க்குறா. எல்லாரும் நிந்திப்பா, அச்சே சாண்டாளன் அப்படி தானே சொல்லுவா. ஸோ திருஷ்டுவா அதை பார்க்குறான், ஐயோ நம்ம தேகம் இப்படி ஆயிடுத்தே. ராஜா துக்கம் அவாப்தவான், ரொம்ப துக்கம் எடுத்து ராஜாவுக்கு இதை பார்த்து. ந ஜகாம கிரகே, வீட்டுக்கு போகல. எப்படி போகிறது, ராஜ்யத்துக்கு போகிறதுக்கே வெக்கமாக இருக்குது, போகல அவர் ராஜ்யத்துக்கு. தீனக, ரொம்ப தீனமாயிட்டார். வனமேவ அபிதகா யயௌ, வனத்தை நோக்கி சென்றார். வனத்திலேயே சுற்றின்னு இருக்காரு, நாட்டுக்கே போகலை அந்த ராஜா. दृष्ट्वा निन्द्यं निजे देहं राजा दुःखम् अवाप्तवान् न जगाम गृहे दीनः वनमेव अभितः ययौ.
चिन्तयामास दुःखार्तः त्रिशङ्कुः शोकविह्वलः किं करोमि क्व गच्छामि देहः मे अतीव निन्दितः. துக்கார்த்தகா ரொம்ப துக்கப்பட்டு சிந்தையாமாச மனசில் நினைக்கிறார், யோசிக்கிறார். திரிசங்குகு சோக விக்கவலகா, சோகத்தால் மூடப்பட்டவனால குழப்பம் அடைஞ்ச அந்த ராஜா, கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன், குவகச்சாமி எங்கே போவேன், தேகமே அதீவ நிந்தித்தக என்னுடைய தேகம் எல்லாரும் நிந்திக்கிற மாதிரி ஆயிடுத்தே, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு மனசில் கவலைப்படுறேன். चिन्तयामास दुःखार्तः त्रिशङ्कुः शोकविह्वलः किं करोमि क्व गच्छामि देहः मे अतीव निन्दितः. कर्तव्यं नैव पश्यामि येन मे दुःखसंशयः गृहे गच्छामि चेत् पुत्रः पीडितः अद्य भविष्यति. ஸோ கர்த்தவியம் நைவ பஷ்யாமி, அதாவது என்ன செய்யணுமே மண்டலம் தோண மாட்டேங்கிறது. கர்த்தவியம்னா என்ன செய்யணும்னே எனக்கு புரியலையே இப்போது. ஸோ நான் பஷ்யாமி எனக்கு தெரியல, எனக்கு உண்மையை புரிஞ்சுக்க முடியல. ஏனமே துக்க சம்சயக, எந்த காரியத்தை பண்ணினால் என்னுடைய துக்கம் க்ஷயமாகும், என்னுடைய துக்கம் நீங்கும், அது என்னது அதுவும் எனக்கு தெரியல இப்போது. கிரகே கச்சாமி சேத்தனா, வீட்டுக்கு போனேன் என்றால், சேத்தன என்றால் புத்திரகா பீடித்தகா ஆத்திய பவிஷதி, அவனுக்கு ரொம்ப பீடிக்கப்படுவான். ஐயோ அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு அந்த துக்கம் வந்துடும், அவனுக்கு பீடிக்கப்படுவான். அதனால வீட்டுக்கும் போக முடியாது. இப்படிலாம் மனசில் ஓடுறது அவருக்கு. कर्तव्यं नैव पश्यामि येन मे दुःखसंशयः गृहे गच्छामि चेत् पुत्रः पीडितः अद्य भविष्यति. राधे कृष्ण मैम. भार्या अपि स्वपचं दृष्ट्वा न अङ्गीकारं करिष्यति सचिवा न आदरिष्यन्ति वीक्ष्य माम् ईदृशं पुनः. ஸ்வபச்சம் திருஷ்டுவா, ஒரு சாண்டாளன் நாய் மாமிசம் சாப்பிடக்கூடிய சண்டாளனை பார்த்து திருஷ்டுவா, பாரியாபி பொண்டாட்டியாக இருந்தால் கூட ந அங்கீகாரம் கரிசிது, அங்கீகரிக்க மாட்டா. வெளியில் போட்டு வரைச்சி விட்டுடுவான். ஸோ பொண்டாட்டி கூட அங்கீகாரம் பண்ண மாட்டான். நான் இந்த உடம்போட போனேனானால் சச்சிவாக ந ஆதரிஷந்தி, மந்திரிகள் மதிக்க மாட்டா, ஆதரவு கொடுக்க மாட்டா. முன்னாடி உள்ள ராஜாங்கிற ஒரு நிலையிலேருந்து நான் கீழே விழுந்தாச்சுப்போம். ஸோ ஆதரவு தரமாட்டார்கள். வீட்சிய மாம் ஈதிருஷம் புனகா, இப்படி என்னை பார்த்து இந்த சண்டாள தேகத்தோடு நான் போனேன்னா மந்திரியோட ஆதரவு கிடைக்காது. भार्या अपि शपथं दृष्ट्वा न अङ्गीकारं करिष्यति सचिवा न आदरिष्यन्ति वीक्ष्य माम् ईदृशं पुनः. ज्ञातयः बन्धुवर्गश्च सङ्गतः न भजिष्यति सर्वैः त्यक्तस्य मे नूनं जीवितान् मरणं वरम्. ஓகே. ஸோ சங்கதக ஞாத்தையக, கூடியுள்ள சங்கதகனா எல்லோரும் கூடி இந்த ஞாதிகள்லாம் சொந்தக்காரெல்லாம் பந்துவர்கஷ, பந்துக்கள் ஞாதிகளுக்கு ரெண்டு வித்தியாசம் என்னது? இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஞாதிகள் எல்லாம் பந்துவர்க்கமும் எல்லாருமே ந பஜிஷதி, கொண்டாட மாட்டா. என்னை பார்த்து ஒரு ராஜான்னு ஒரு மதிப்பில் கொண்டாடுவாளா மாட்டா. ந பஜிஷதி சர்வைகி தெக்தஸ்யமே, எல்லாம் விட்டாச்சு, எனக்கு இப்போ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு நூனம் ஜீவிதாத் மரணம் வரம், எனக்கு உயிர் வாழறதை விட ஜீவிதாத் உயிர் வாழறதை விட மரணம் வரம், சாகிறதே மேல் அப்படின்னு தோன்றது ராஜாக்கு. ज्ञातयः बन्धुवर्गश्च सङ्गतः न भजिष्यति सर्वैः त्यक्तस्य मे नूनं जीवितात् मरणं वरम्. विषं वा भक्षयिष्वा अद्य पतित्वा वा जलाशये कृत्वा वा कण्ठपाशं च देहत्यागं करोमि अहम्. ஸோ விஷம் பட்சித்வா, நான் விஷத்தை குடிச்சு சாகலாம். இல்லை ஜலாசையே பதித்வா, நல்ல நீர்நிலையில் போய் அப்படியே மூழ்கி போயிடலாம், செத்து போயிடலாம். இல்லை கண்டபாஷம் கொடுத்துவா, கழுத்தில் கழுத்தை கட்டி தூக்கு போட்டு விடலாம். ஸோ அப்படி பண்ணலாம். இல்லையா இப்படியாக நான் என்னுடைய தேகத்தை தியாகம் பண்ண போகிறேன், இப்படிலாம் மனசில் நினைக்கிறார் திரிசங்கு. विषं वा भक्षयित्वा अद्य पतित्वा वा जलाशय कृत्वा वा कण्ठपाशं च देहत्यागं करोमि अहम्. जलाशये அப்படி வரலாம். இதுல யா இருக்கு, மாத்திக்கிறோம். अग्नौ वा ज्वलिते देहं जुहोमि विधिवत् बलात् कृत्वा वा अनशनं प्राणान् त्यजामि दूषितान् वृषम्.
ஸோ ஜொலித்தே அக்னோவா, ஜொலிக்கின்ற அக்னியிலோ விழலாம், அதுவும் போகலாம், அக்னியில் விழுந்து செத்து போகலாம். தேகம் ஜுஹோமி, என்னுடைய தேகத்தையே ஆகுதியாக கொடுத்துருவேன். ஜுஹோமின்னு எனது ஆகுதியாக கொடுத்துருவேன், அக்னிக்கு ஆகுதியாக நான் போயிடுவேன். விதிவத் பலாத், நல்ல பலமாக, அதாவது பலமான இல்லையா, அக்னியில் போய் விழறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அப்படி அந்த எப்படி இது ஆகுதியாக நான் என்னையே கொடுக்குறேன் அப்படின்னு மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி நான் சாகலாம். கிருத்வாவா அனசனம், இல்லை பட்டினி கிடக்கலாம். அசனம்னு சாப்பிட்றது, அன்னசனம்னு சாப்பிடாம பட்டினி கிடந்து. பிராணான் ஸ்தேஜாமி, ஸோ அப்படியாக நான் பிராணனை விடலாம். தூஷிதான் பிருஷம், ஸோ தூஷிக்கப்பட்ட இந்த பிராணனை நான் அந்த மாதிரி விடலாம். தூஷிதான் பிராணான் பகுவச்சனம், ஏன்னா பிராணம்ங்கிறது சிங்குலரில் கிடையவே கிடையாது. எப்போவுமே பிராணத்துக்கு சிங்குலரே கிடையாது, பிராணான்னு தான் உண்டு. அதனால அதுக்கு அப்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கும் பகுவச்சனத்தில் போட்டார், தூஷிதான் பிராணான்னு போட்டார். இருக்கிறது ஒரு உடம்பு தானா, தூஷிக்கப்பட்ட இந்த பிராணனை அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம தமிழில், பட் அது பகுவச்சனத்தில் போடுவோம். अग्नौ वा ज्वलिते देहं जुहोमि विधिवत् बलात् कृत्वा वा अनशनं प्राणान् त्यजामि दूषितान् वृषम् आत्महत्या भवेत् नूनं पुनर्जन्मनि जन्मनि स्वपचत्वं च शापश्च अन्यादोषात् हत्या भवेत् अपि हत्यादोषात् भवेत् अपि. ஸோ ஆத்மஹத்யா பவேத் நூனம். ஸோ இது இந்த மாதிரி ஆத்மஹத்யா பண்ணினானால், நான் இப்போது என்னோடய உடம்பை நான் இப்படி எரிச்சிட்டோ எப்படியோ செத்து பண்ணேன் என்றால், நூனம் புனர்ஜன்மனி சொபச்சத்துவம் பஜேத்து, இது அப்படியே பாதியில் விட்டுட்டு போன இந்த சொபச்ச சரீரம், எது சண்டாள தேகத்தை பாதியில் விட்டுட்டு போயிருக்கேன், அது முழுசாக முடிக்கலை. திருப்பி அடுத்த ஜென்மத்தில் இதே சண்டாள தேகம் வரும் எனக்கு. திருப்பி ஜென்மனி அடுத்தடுத்த ஜென்மத்தில் இந்த அனுபவிச்சு தான் தீக்கணும். இந்த சண்டாள ஜென்மம் திருப்பி எனக்கு வரும். பவேத் நூனம், நிச்சயமாக வரும். ஷாப்பாச்சா, ஏன்னா அந்த ஷாப்பமே திருப்பி கிடைக்கும் எனக்கு. ஏன்னா அதை விட்டுட்டுலாம முடியாது, அனுபவிச்சு தான் தீக்கணும். பிராரப்த கர்மத்தெல்லாம் எதெல்லாம் உண்டு அனுபவிக்காமல் அது தீரவே தீராது. அது மாதிரி இந்த சாபத்துலேருந்து தப்பிச்சுக்கலான்னு நான் உடம்பு விட்டேனானால் அந்த ஆத்மஹத்தியினால் ஒரு லாபம் கிடையாது. ஆத்மஹத்யா தோஷம் பவே தப்பி, என்ன தோஷம் வரும்? ஆத்மஹத்யா தோஷம் ஏற்பட்டு விடும் எனக்கு. அந்த தோஷம் வேறு அடிஷ்னலாக வரும். இந்த சொபஜ தேகம் கிடச்சது போராதுன்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிட்டேங்கிற தோஷமும் என்னோட சேரும். லக்ஷ்மி ட்ரை பண்ணுங்கப்பா, இப்போ எப்படி பெட்டராக இருக்கா பார்ப்போம். आत्महत्या भवेत् नूनं पुनर्जन्मनि जन्मनि स्वपचत्वं च शापश्च हत्यादोषात् भवेत् अपि. இப்போ ஓகே இருக்கு. पुनः विचार्य भूपालः चेतसा समचिन्तयत् आत्महत्या न कर्तव्या सर्वदा एव मया अधुना. ஸோ பூபாலக புனர்விசாரிய, ராஜா மீண்டும் யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், அவன் ஆத்மஹத்யா பண்ணலாம் தோணித்து, அதுவும் தப்பு தோணிடுது. ஸோ சேத்தசா அச்சிந்தயத்து, நல்ல மனசை போட்டு அப்படி குழப்பி யோசிச்சு பார்க்குறார். ஆத்மஹத்யா ந கர்த்தவ்யா, கடைசியாக முடிவெடுத்துட்டார், இல்லை நான் ஆத்மஹத்யா பண்ணிக்க மாட்டேன், தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். சர்வதா ஏவ மயா அதுனா, சர்வதா நிச்சயமாக நான் இப்போ செய்யவே மாட்டேன், ஆத்மஹத்யா பண்ணிக்க மாட்டேன்னு விட்டார். पुनर्विचार्य भूपालः चेतसा समचिन्तयत् आत्महत्या न कर्तव्या सर्वदा एव मया अधुना. भोक्तव्यं स्वकृतं कर्म देहेन अनेन कानने भोगेन अस्य विपाकस्य பவிதா சர்வதா க்ஷயஹ. ஸோ ஸ்வகிருதம் கர்ம போக்தவியம், நான் பண்ணின தப்பு என்ன காரியம் பண்ணினேனோ அதை அனுபவிச்சு தான் ஆன கர்மத்தை அனுபவிச்சே ஆகணும். தேகேன அனேன காணன, இந்த தேகத்தோட காட்டிலே இருக்கணும், காட்டில் வசித்து இந்த தேகத்தை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த காரியத்தை. போகேன அஸ்ய விபாகஸ்ய சர்வதா க்ஷயஹ பவிதா, அதாவது இதை இந்த விபாக்கம்னு இது பலன், விபாக்கம்னு சமைச்சதுன்னு அர்த்தம். என்னது? இந்த கர்மத்தால் வந்த பலன், அதான் இந்த தேகம். ஸோ இந்த சொபச்ச தேகத்தோட இந்த போகன்னு இதை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே போகத்தை என்ஜாய் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த தேகத்தோட பலனை நான் அனுபவித்து க்ஷயக சர்வதா பவிதா, அப்போ தான் இந்த கர்மத்தோட பலன் எண்டாகும், அதை முடிக்கணும். நான் இதை அனுபவிச்சு தான் தீக்கணுங்கிறேன். க்ஷயக பவிதா, அப்போ தான் இந்த செய்த பலன் நீங்கும். भोक्तव्यं स्वकृतं कर्म देहेन अनेन कानने भोगेन अस्य विपाकस्य भविता सर्वथा क्षयः.
प्रारब्ध कर्मणां भोगात् अन्यथा न क्षयो भवेत् तस्मात् मया अत्र भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभम्. ஓகே. ஸோ பிராரப்த கர்மனாம் போகாத், பிராரப்த கர்மத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம், அதை அனுபவிச்சு தான் தீக்கணும். போகாத் அனுபவித்தே, அந்நியதா ந க்ஷயபேத், அனுபவிக்காமல் அதை அப்படி நீக்கிடலாம், சாமர்த்தியமாக தள்ளிவிடலான்னு நினச்சா வேறு வழியே கிடையாது. அந்நியதா வேறு வழியில் அது நீங்காது. தஸ்மாத் ஆகவே மயா அத்திர போக்தவியம், நான் கண்டிப்பாக அனுபவிச்சே தீக்கணும். இதை கிருத்தம் கர்ம சுப அசுபம், கெட்ட காரியமோ நல்ல காரியமோ, சுபகாரியமோ கெட்ட காரியமோ, என்ன கர்மத்தை பண்ணினேனோ அதை அனுபவித்து தான் தீக்கணும்னு முடிவுக்கு வரார் ராஜா. प्रारब्ध कर्मणां भोगात् अन्यथा न क्षयो भवेत् तस्मात् मया अत्र भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभम्. कुर्वन् पुण्य आश्रम अभ्यासे तीर्थानां सेवनं तथा स्मरणं च अम्बिकायाः तु साधूनां सेवनं तथा. ஸோ புண்ணியாசிரம அபியாசே, அதாவது இந்த புண்ணிய ஆசிரமங்களுக்கு கிட்டக்க போய் அப்படின்னா அர்த்தம், ஆசிரமங்களெல்லாம் நான் போவேன், ஏன்னா காட்டில் தானே இருக்கேன், இப்போ நாட்டுக்கு போக வழி இல்லை, அதனால காட்டில் நிறைய முனிவர்களோட ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் அந்த தீர்த்தானாம் சேவனம், நல்ல தீர்த்தங்கள், அது ஆசிரமங்களும் தீர்த்தமான இடம் தான், புண்ணியமான இடங்கள் தான், அது மட்டும் இல்லை புண்ணிய நதிகள், அதெல்லாம் நான் வந்து போய் பார்த்துட்டு இப்படி போவேன் நான். ஸோ ஸ்மரணம் ச அம்பிகாயாக, எப்போதும் மனசில் அம்பிகையை தியானம் பண்ணிகிட்டே நான் போவேன். கிருத்தம் கர்ம சாதுனாம் சேவனம் ததா, அது மாதிரி சாதுக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவை பண்ணிட்டு இந்த பிராரப்த கர்மத்தை நான் நீக்கிப்பேன்னு நினைக்கிறார் ராஜா. कुर्वन् पुण्य आश्रम अभ्यासे तीर्थानां सेवनं तथा स्मरणं च अम्बिकायाः तु साधूनां सेवनं तथा. स्मरणं एवं कर्मक्षयं नूनं करिष्यामि वने वसन् भाग्ययोगात् कदाचित्तु भवेत् साधु समागमः. ஸோ இப்படியாக ஏவம் இவ்வாறு கர்மட்சயம் நூனம் கரிசாமி, கண்டிப்பாக இந்த கர்மத்தெல்லாம் தொலைப்பேன், நான் இந்த கர்மத்தை பண்ணின இந்த பலனை அதில் தொலைச்சி விட்டுட்டு நூனம் நிச்சயமாக பண்ணுவேன். வனே வசன், காட்டில் இருந்துட்டே இந்த கர்மத்தை தொலைப்பேன். பாக்ய யோகாத், ஒரு நல்ல பாக்கியம் வந்து வர நேரம், ஒரு நல்ல பாக்கியவசத்தினால கதாச்சித்து பவே சாது சங்கமக, இந்த காட்டில் எனக்கு ஒரு சாதுக்களோட சங்கமம் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் எங்களுக்கு சாதுவோடு ஒரு சங்கமிக்க வாய்ப்பு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏவம் கர்மக்ஷயம் நூனம் கரிஷ்யாமி வனே வசன் பாக்ய யோகாத் கதாசித் து பவேத் சாது சமாகமஹ. इति संचिन्त्य मनसा त्यक्त्वा स्वनगरं नृपः गङ्गातीरे गतः कामं शोचन् तत्र एव संस्थितः. இது மனசா சஞ்சிந்தியா, இவ்வாறு மனசால நினைச்சுட்டு ஸ்வநகரம், தன்னுடைய நகரத்தை விட்டுட்டார் ராஜா. நிருபக தெக்துவா, அதை தன்னுடைய நகரத்தை விட்டு கங்கை நதிக்கரைக்கு போகிறார். எல்லாரும் போகிற இடம் தான், கங்கை நதிக்கரைக்கு போகிறார். கதக காமம் ஷோச்சன் தத்ரைவ சம்ஸ்திதக, ஷோச்சனது மனசில் அந்த கவலையோடு கூட அந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்கார். கங்கை நதிக்கரையில் போய் நிற்கிறார் அவர். इति संचिन्त्य मनसा त्यक्त्वा स्वनगरं नृपः गङ्गातीरे गतः कामं शोचन् तत्रैव संस्थितः. हरिश्चन्द्रः तदा ज्ञात्वा पितुः तापस्य कारणं दुःखितः सचिवान् तत्र प्रेषयामास पार्थिवः. ஸோ பிதுகு சாபசிய காரணம், அதாவது அப்பாவுடைய சாபத்துக்கு காரணத்தை அறிந்த ஹரிச்சந்திரக, ஹரிச்சந்திரன் வந்து அப்பாவுடைய வசிஷ்ட சாபம் கொடுத்துட்டார் அப்படின்னு அறிஞ்சு துக்கிதக, பிள்ளை இல்லையா அப்பா இப்படி போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு சச்சிவான் தத்திர பிரேஷியாமாச, மந்திரிகள்லாம் அனுப்புகிறான், அப்பாவை கூட்டிட்டு வாப்பா, பரவாயில்ல நாட்டுக்கு வரட்டும் சொல்லிட்டு அந்த மந்திரிகளை எல்லாம் அந்த ராஜா பார்த்திவக ராஜா ஹரிச்சந்திரன் அனுப்பினான். हरिश्चन्द्रः तदा ज्ञात्वा पितुः शापस्य कारणं दुःखितः सचिवान् तत्र प्रेषयामास पार्थिवः. सचिवाः तत्र गत्वा आशु तं पूतुः प्रश्रयान्विताः प्रणम्य स्वपच आकारं
निश्वसन्तं मुहुर्मुहुः ஸோ சச்சிவாகா மந்திரிகள் எல்லாரும் அந்த இடத்துல போய் ஊச்சுகு பிரஷ்ரயான்விதகா, பிரஷ்ரயம்னா மரியாதைன்னு அர்த்தம். மரியாதையோடு கூட அந்த ராஜாவை பார்த்து சொன்னார்கள், ஸ்வபச்ச ஆகாரம், அதாவது ஸ்வபச்ச சாண்டாள ரூபத்தில் இருந்த ராஜாவை பார்த்து பிரணம்ய வணங்கி, நிஸ்வசந்தம் ஊர்முருகம், இந்த ராஜா என்ன பண்ணுறா, பெருமூச்சு விட்டுருக்கார். என்ன பண்ணுறேனே புரியலையா, நிஸ்வாசம் பண்ணுறதுன்னா பெருமூச்சு விடுறதுன்னு அர்த்தம். ஸோ பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த ராஜாவை, அடிக்கடி பெருமூச்சு கொண்ட ராஜாவை பார்த்து வணங்கி சொன்னார்கள். राधे कृष्ण सचिवाः तत्र गत्वा आशु नमोचुः प्रश्रयान्विताः प्रणम्य श्वपच आकारं निश्वसन्तं मुहुर्मुहुः राजन् पुत्रेण ते नूनं प्रेषितान् समुपागतान् अवेहि सचिवान् त्वं नः हरिश्चन्द्र आज्ञया स्थितान्. ஹே ராஜன், ஹே திரிசங்கு ராஜாவே, நூனம் தே புத்திரேன, உங்கள் பிள்ளை அனுப்பிச்சிருக்கார், உன் பிள்ளையால் அனுப்பப்பட்டு பிரேஷித்தான், உங்கள் அனுப்பப்பட்டவர்களாக சம் உபாகத்தான், இவன் வந்திருக்கோம் நாங்கள், அவர் அனுப்பி தான் நாங்களாம் வந்திருக்கோம், நிச்சயமாக தெரிஞ்சுங்கோ. அவேகி நூனம் அவேகி, கண்டிப்பாக அப்படி அறிந்து கொள்ளுங்கள், நாங்களாக வந்து கூப்பிடலப்பா, உன் பிள்ளையே அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறா. அவேகி யூ நோ தேட். சச்சிவான் துவம் நக, அப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட தூதுவர்களாக இருக்கக்கூடிய மந்திரிகளாக என்னை நீங்கள் அறியுங்கள், எங்களை நக, எங்களை அறியுங்கள். ஹரிச்சந்திர ஆக்ஞையா ஸ்திதான், ஹரிச்சந்திரனோட ஆக்ஞையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஸோ யுவராஜன் தானே இப்போ ராஜாவாக இருக்கார், ராஜா இல்லாத சமயத்தில் ஹீ வில் டேக் த பார்ட் இல்லையா. ஸோ அந்த ராஜா ஹரிச்சந்திரனுடைய ஆக்ஞையால் தான் நாங்கள் வந்து நின்றுருக்கோம்னு சொல்கிறாங்க. राजन् पुत्रेण ते नूनं प्रेषितान् समुपागतान् अवेहि सचिवान् त्वं नः हरिश्चन्द्र आज्ञया स्थितान्. युवराजसुतः प्राह यत्तच्छृणु नराधिप आनयत्वं नृपं यूयं सम्मान्य पितरं मम. யுவராஜ சுதக பிராக, அதாவது யுவராஜ சுதகன்னு அது உன் பிள்ளையாகப்பட்ட அந்த ஹரிச்சந்திரன் என்ன சொன்னானோ, எத்தத்து எது சொன்னானோ, தச்சுணு அதை கேளுங்கள் ராஜாவே, திரிசங்கு ராஜாவே. ஆனயத்துவம் நிருபம், இது அவனோட டேரக்ட் ஸ்பீச்சு. ஹரிச்சந்திரன் டேரக்டாக சொன்ன மாதிரியே சொல்கிறாய்வா. நிருபம் ஆனயத்துவம் யூயம், நீங்கள் எல்லாம் போய் அந்த ராஜாவை அழைத்து கொண்டு வாருங்கள், சம்மானம் பண்ணி அவர் கௌரவித்து, மம பிதரம் எங்கள் அப்பாவை நீங்கள் அழைச்சிட்டு வாங்கோ. युवराजसुतः प्राह यत्तच्छृणु नराधिप आनय त्वं नृपं यूयं सम्मान्य पितरं मम. तस्मात् राजन् समागच्छ राज्यं प्रति गतव्यतः सेवां सर्वे करिष्यन्ति सचिवाः च प्रजाः तथा. ஹே ராஜன், ராஜாவே, தஸ்மாத் ஆகவே சம் ஆகச்ச, நம்ம உடனே வாங்கோ, எங்களோடய வாங்கோ. ராஜ்யம் பிரதி கதவியதக, வியதான கவலை, கதவியதகன கவலை போய், கவலை தீர்ந்து நீங்கள் ராஜ்யத்துக்கு வாங்கோ. சேவாம் சர்வே கரிசந்தி, உங்களுக்கு சேவை பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறோம், நாங்கள் சேவை பண்ணுறோம். சச்சிவாகாச்ச பிரஜாகா, சச்சிவர் மந்திரிகளும் உங்களுக்கு சேவை பண்ணுவோம், பிரஜைகளும் உங்களுக்கு சேவை பண்ணுவா. தைரியமாக நீங்கள் வாங்கோ, நீங்கள் ராஜா ஸ்தானத்திலே வாங்கோன்னு கூப்பிட்றான். तस्मात् राजन् समागच्छ राज्यं प्रति गतव्यतः सेवां सर्वे करिष्यन्ति सचिवाः च प्रजाः तथा. गुरुं प्रसादयिष्यामः स यथा तोदयेत वै प्रसन्नः असौ महातेजा दुःखस्य अन्तं करिष्यति. ஸோ குரும் பிரசாதயிஷ்யாமக, நாங்கள் எப்படியாவது குரு வசிஷ்டரை எப்படியாவது பிரசன்னப்படுத்திடுறோம், என்னவாவது சொல்லி அவரோட கோபத்தை தணிச்சுடுறோம். உங்கள் மேலே கோபத்தமாக இருக்கார் குரு, ஆனால் தணிச்சுடுறோம். ச யதாத்து தயேதா, உங்கள்கிட்ட தயை காட்டுவார். அதுக்கப்புறம் குரு உங்கள்கிட்ட வந்து கோபமாக இருக்க மாட்டார், அவர் எப்படி தயை பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அவரை நாங்கள் பிரசன்னப்படுத்திடுறோம். பிரசன்னக அசௌ மகா தேஜாக, ஸோ அவர் மகா தேஜஸ் உடையவரே, அந்த வசிஷ்டர் பிரசன்னமான உடனே துக்கசிய அந்தம் கரிஷதி, உங்களுடைய துக்கத்தை அவர் நீக்கி விடுவார். அவர் பிரசன்னமான அவர் கொடுத்த சாபம் அவரே நீக்கிடுவாருங்கிறார். குரும் பிரசாதயிஷ்யாமஹ ச யதா தூதயேத வை பிரசன்னக அசௌ மகாதேஜாஹ துக்கஸ்ய அந்தம் கரிஷ்யதி. இந்த ஒரு ஸ்லோகம்.
इति पुत्रेण ते राजन् कथितं बहुधा किल तस्मात् गमनमेव आशु रोचतां निजसत्मनि ராஜன், ஹே ராஜாவே திரிசங்குவே, தே புத்திரேன உன்னுடைய பிள்ளையால் இவ்வாறு கதிதம், இது கதிதம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதாகில பலமுறை சொல்லிருக்கா, சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அப்பாவை கூட்டின்னு வாங்கன்ட்டு. தஸ்மாத் ஆகவே கமனமேவ ஆசு ரோச்சதாம், உங்களுக்கு திரும்பி வருது உங்களுக்கு பிடிக்கட்டும்ங்கிறா. ரோச்சதாம்னா உங்களுக்கு பிடிக்கணும், அவங்க என்ன பிடிக்கணும், திரும்பி வருது உங்களுக்கு ரசிக்கட்டும், உங்களுக்கு பிடிக்கட்டும். நிஜ சத்மனி உன்னுடைய ராஜ்யம் அது, ஸோ உன்னுடைய பேலஸ், ஸோ உன்னுடைய இருப்பிடத்திற்கு நீங்கள் வாருங்கள்னு சொல்கிறான். इति पुत्रेण ते राजन् कथितं बहुधा किल तस्मात् गमनमेव आशु रोचतां निजसत्मनि. सर्वं जगदम्बार्पणमस्तु.